உணர்ச்சியின் ஆசை எப்படி வருகிறது? அவரவர்கள் செய்த பாவ புண்ணியத்தின்படி அவர்களை அழைத்து செல்கிறது. ஆட்டமும் போடக்கூடாது, ஆட்டத்தை பார்க்கவும் கூடாது. அதன் மூலம் ஆசைகள் அதிகரிக்கும். ஆபாச ஆட்டம் அடுத்தவரை அனுபவிக்க ஆசைகளை தூண்டும். கலாச்சார ஆட்டம் அவர்களுக்குள் ஆசைகளை தூண்டும். அதனால் எந்த ஆட்டமும் பார்க்கவும் கூடாது, ஆடவும் கூடாது. பிறகு ஆசைகள் நன்மை துன்பப்படுத்திவிடும். ஆண் பெண் அவரவர்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப பார்த்து கொண்டே இருக்கின்ற இடத்தில் வேலை செய்தாலும் உணர்ச்சிகள் தூண்டப்படும். திருக்குறளின்படி நடந்தால் மட்டும்தான் ஆசைகளை கட்டுப்படுத்த முடியும். இந்த காலத்தில் நாம் செய்த பாவம் அனைத்து வேலைகளுக்கும் சிந்தித்தே ஆக வேண்டும். சிந்திக்கவில்லை என்றால் வேலை செய்ய முடியாது, வாழவும் முடியாது. இதுதான் மிகப்பெரிய கொடுமை. அது யாருக்கும் புரியவில்லை. எந்த அளவுக்கு சிந்திக்கின்றோமோ அந்த அளவுக்கு மூளை சோர்வு அடைந்துவிடும். அவரவர்களுக்கு ஏற்ப ஆசைகளை தூண்டும். அப்போதுதான் அதிலிருந்து அவர்கள் மாறி சிந்திக்காமல் இருப்பார்கள். மூளைக்கும் ஓய்வு கிடைக்கும். நம் உடம்பு உறுப்புகள் எப்படி நமக்கே தெரியாமல் வேலை செய்கிறதோ அதே போலதான் மூளையும் சோர்வு அடையும் போதும் நமக்கே தெரியாமல் ஆசைகள் பக்கம் கொண்டு செல்லும். அதனால்தான் முன்னோர்கள் நல்லதையே பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும், பேச வேண்டும் என்று சொல்லி உள்ளார்கள், நடந்தும் உள்ளார்கள். அவர்களை எல்லாம் கேலி கிண்டல் செய்தார்கள். மக்களும் புரிந்து கொள்ளாமல் அதான் சரி என்று அவர்கள் வழியே சென்றார்கள். இன்று அனைத்து தவறானது நம்மை சுற்றி கொண்டு உள்ளது. பிறகு எப்படி ஆசைகளை அடக்க முடியும்? இதுதான் நாம் செய்த பாவம். திருக்குறளின்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நமக்கே தெரியாமல் ஆசைகளை அடக்கி நிம்மதியாக வாழ வைக்கும். இன்னும் என்னென்ன தவறான வழிகள் உள்ளதோ அதன் மூலம் சென்றாலும் ஆசைகள் வரும். மனதை கண்களை பார்க்கும்படி இருங்கள், தியானம் இருங்கள். படுக்கும்போது ஓம் என்று மனதில் நினைத்து கொண்டு இருங்கள். தூக்கம் விரைவில் வந்துவிடும்.